யோசுவா 11ஆம் அதிகாரம். யாபினையும் பிற மன்னர்களையும் தோற்கடித்தல். ஆட்சோர் மன்னன் யாபின் இதை கேள்வியுற்று மாதோன் மன்னன் யோபாபுக்கும் சிம்ரோன் மன்னனுக்கும் அக்சாபு மன்னனுக்கும் ஆள் அனுப்பினான். மலைப்பகுதியின் வடபுறத்திலும் கிணரேத்திற்கு தெற்கில் அராபாவிலும் சமவெளி பகுதிகளிலும் மேற்கே நாபோத்தூரில் இருந்த மன்னர்களுக்கு கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த கானானியர், எமோரியர், இத்தியர், பெரிசியர், மலைவாழ் எபூசியர், மிஸ்மா நாட்டில் எர்மோனின் அடிவாரத்தில் இருந்த இவ்வியர் ஆகியோருக்கும் ஆள் அனுப்பினார். அவர்களும் அவர்களுடைய படைகளும் கடற்கரையில் உள்ள மணலைப் போல் எண்ணிறைந்த மக்களும் குதிரைகளும் தேர்களும் சென்றனர். அந்த மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக மேரோம் நீரோடை கரையில் இஸ்ரேலருடன் போரிட பாளையம் இறங்கினார்கள். ஆண்டவர் யோசுவாவிடம், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் நாளை நேர நான் அவர்கள் அனைவரையும் கொலையுண்டவர்களாய் இஸ்ரேல் முன் ஒப்படைப்பேன். அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை நீ வெட்டுவாய், அவர்களின் தேர்களை தீக்கிரையாக்குவாய் என்றார். யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா போர் வீரர்களும் திடீரென அவர்களுக்கு எதிராக மேரோம் நீரோடைக்கு அருகில் வந்து அவர்களை தாக்கினர். ஆண்டவர் அவர்களை இஸ்ரேலர் கையில் ஒப்படைத்தார். அவர்களை இஸ்ரேலர் கொன்றனர். அவர்களை புகழ்மிக்க சீதோன் வரையிலும் மிஸ்ராபோத்மை வரையிலும் கிழக்கில் மிஸ்மே பள்ளத்தாக்கு வரையிலும் எவரும் தப்பி விடாதவாறு தாக்கினர். ஆண்டவர் சொன்னபடியே யோசுவா அவர்களுக்கு செய்தார். குதிரைகளின் குதிகால் நரம்புகளை வெட்டினார், அவர்களின் தேர்களை தீக்கிரையாக்கினார். இச்சமயம் யோசுவா திரும்பி வந்து ஆட்சோரை கைப்பற்றினார். அதன் மன்னனை வாளால் தாக்கினார், ஏனெனில் ஆட்சோர் அந்த அரசுகள் அனைத்திற்கும் தலைமை தாங்கி வந்தது. இஸ்ரேலர் அந்நகரில் இருந்த உயிர்கள் அனைத்தையும் வாள்முனையில் கொன்று அடியோடு அழித்தனர். ஓர் உயிரையும் விட்டு வைக்கவில்லை. ஆட்சோரை தீக்கிரையாக்கினர். யோசுவா அந்த எல்லா நகர்களையும் அவற்றின் மன்னர்களையும் கைப்பற்றினார். ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டிருந்தபடி அவர்களை வாள்முனையில் கொன்று அடியோடு அழித்தார். மேட்டு பகுதியில் நிறுவப்பட்ட நகர்களை இஸ்ரேல் மக்கள் எரிக்கவில்லை. யோசுவா ஆட்சோரை மட்டும் எரித்தார். அந்நகர்களில் கைப்பற்றிய பொருட்களையும் கால்நடைகளை இஸ்ரேலர் கொள்ளை பொருளாக கொண்டனர். மனிதர்களை மட்டும் எவரும் தப்பாமல் அடியோடு அழியும் வரை வாள்முனையில் கொன்றனர். ஓர் உயிரையும் விட்டு வைக்கவில்லை. தம் ஊழியர் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். யோசுவா அதன்படியே செய்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவை அனைத்திலும் யோசுவா ஒன்றையும் விட்டுவிடவில்லை. யோசுவா கைப்பற்றிய நிலப்பகுதிகள். யோசுவா இந்த எல்லா நாடுகளையும் மலைகளையும் நெகேபு அனைத்தையும் கோசேன் நாடு முழுவதையும் சமவெளி பகுதிகளையும் அராபாவையும் இஸ்ரேல் மலைகளையும் அதன் சமவெளி பகுதிகளையும் கைப்பற்றினார். ஆலாக்கு மலையிலிருந்து சேயீர் வரை உயர்ந்து செல்லும் எர்மோன் மலை கீழ் லெபானன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகல்காது வரை இருந்த பகுதிகளை கைப்பற்றி அவற்றின் அரசர்களை பிடித்து வெட்டி கொன்றார். யோசுவா அந்த அரசர்களுடன் நீண்ட நாள் போர் புரிந்தார். கிபெயோன் குடிமக்களான இவ்வியரை தவிர வேறெந்த நகரினுள் இஸ்ரேலருடன் நல்லுறவு கொள்ளவில்லை. எல்லோரையும் போரில் இஸ்ரேலர் தோற்கடித்தனர். இஸ்ரேலருடன் போர் புரியுமாறு அவர்கள் இதயங்களை ஆண்டவர் கடினப்படுத்தினார். அதனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது போல் அவர்கள் இரக்கமின்றி அழிக்கப்பட்டனர். இச்சமயம் யோசுவா சென்று மலைநாடு, எப்ரோன், தெபீர், அனாபு, யூதாவின் அனைத்து மலைப்பகுதிகள், இஸ்ரேலின் அனைத்து மலைப்பகுதிகள் ஆகியவற்றிலிருந்த அனாக்கியரை அழித்தார். அவர்களை அவர்களின் நகர்களுடன் யோசுவா முற்றிலும் அழித்தார். இஸ்ரேல் நாட்டில் அனாக்கியர் பெருமளவில் எஞ்சி இருக்கவில்லை. காசா, காத்து, அஸ்தோது ஆகிய இடங்களில் மட்டும் எஞ்சியிருந்தனர். ஆண்டவர் மோசேக்கு கூறிய அனைத்தின்படி யோசுவா எல்லா நிலத்தையும் கைப்பற்றினார். யோசுவா அதை அவர்கள் குல பிரிவுகளின்படி இஸ்ரேலருக்கு ஒருமை சொத்தாக கொடுத்தார். நாடு முழுவதும் போரின்றி அமைதி கண்டது. 12ஆம் அதிகாரம். மோசே தோற்கடித்திருந்த அரசர்கள். யோர்தானுக்கு அப்பால் கதிரவன் உதிக்கும் பக்கம் அர்னோன் பள்ளத்தாக்கிலிருந்து எர்மோன் மலைவரை கிழக்கு பகுதியில் அராபா முழுவதிலும் இஸ்ரேலர் கைப்பற்றிய நாடுகளின் அரசர்கள் இவர்களை. எமோரிய மன்னன் சீகோன் எஸ்போனில் வாழ்ந்தான்.
அவன் அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் இருக்கும் அரேயாயிலிருந்து பள்ளத்தாக்கு நடுவில் கிளையாதின் பகுதி வரையிலும், அம்மோனியரின் எல்லையான எப்போக்கு பள்ளத்தாக்கு வரையிலும், அராபிலிருந்து கிழக்கே கினரோத்து கடல் வரையிலும், உப்புக்கடலான அராபா கடல் வரையிலும், கிழக்கு நோக்கி பெத்செமோத் வரையிலும், தெற்கில் பிஸ்கா மலைச்சரிவு வரையிலும் அரசாண்டான். ராபியாவுள் எஞ்சியிருந்தவனும் பாசானின் மன்னனுமான ஓகியின் எல்லை இதுவே. அவன் அஸ்தேரத்திலும் எதிரேலும் வாழ்ந்தான். எர்மோன் மலை, சல்கா மலை, கெசூரியர் மாக்காத்தியரின் எல்லையிலும், எஸ்போன் மன்னன் சீகோனின் எல்லையான கிளையாதின் பாதி வரையிலும் ஆண்டான். ஆண்டவரின் ஊழியரான மோசேயும் இஸ்ரேலரும் அவர்களை தோற்கடித்தனர். ஆண்டவரின் ஊழியரான மோசே அதை ரூபனுக்கு, காத்துக்கும், மனாசாயின் பாதி குலத்திற்கும் உரிமையாக கொடுத்தார். யோசுவா தோற்கடித்த மன்னர்கள். யோசுவாவும் இஸ்ரேலரும் கைப்பற்றிய நாடுகளின் மன்னர்கள் இவர்களே. யோர்தானுக்கு மேற்கே பாகல்காதில் லெபோனின் பள்ளத்தாக்கிலிருந்து சேயீர் பக்கம் செல்லும் ஆலாக்கு மலை வரை இருந்த மன்னர்களின் நாட்டை யோசுவா இஸ்ரேலருக்கு அவர்களின் குலப்பிரிவின்படி உடைமையாக அளித்தார். மலைச்சரிவு பள்ளத்தாக்குக்கு அராபா மலைச்சரிவு, பாலைநிலம், நெகோபு, இத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் ஆகியோரின் நாடுகள். எரிக்கோ மன்னன் ஒருவன், பெத்தேலுக்கு அருகில் இருந்த ஆயி மன்னன் ஒருவன், எருசலேம் மன்னன் ஒருவன், எபிரோன் மன்னன் ஒருவன், யார்முத்து மன்னன் ஒருவன், லாக்கீசு மன்னன் ஒருவன், எக்லோன் மன்னன் ஒருவன், கெசேர் மன்னன் ஒருவன், தெபீர் மன்னன் ஒருவன், கெதர் மன்னன் ஒருவன், ஓர்மா மன்னன் ஒருவன், அராது மன்னன் ஒருவன், லிப்னா மன்னன் ஒருவன், அதுல்லா மன்னன் ஒருவன், மக்கேதா மன்னன் ஒருவன், பெத்தேல் மன்னன் ஒருவன், தப்புவாகு மன்னன் ஒருவன், ஏபேர் மன்னன் ஒருவன், அப்பேக்கு மன்னன் ஒருவன், லாசூரின் மன்னன் ஒருவன், மாதோன் மன்னன் ஒருவன், ஆட்சேர் மன்னன் ஒருவன், சிம்ரோன் மெரான் மன்னன் ஒருவன், அக்சாபு மன்னன் ஒருவன், தானாக்கு மன்னன் ஒருவன், மெகிதோ மன்னன் ஒருவன், கெதேசு மன்னன் ஒருவன், யோக்னாயம் கர்மேல் மன்னன் ஒருவன், நாபோத்திலிருந்த தோர் மன்னன் ஒருவன், கீழ்காலிலிருந்த கோயு மன்னன் ஒருவன், திர்சா மன்னன் ஒருவன். ஆக மொத்தம் 31 மன்னர்கள். 13ஆம் அதிகாரம். யோசுவாவுக்கு ஆண்டவர் இட்ட கட்டளை. யோசுவா வயதாகி முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு வயதாகி நீ முதுமை அடைந்து விட்டாய். இன்னும் உடைமையாக்க வேண்டிய நிலம் ஏராளமாக உள்ளது. எஞ்சியுள்ள நிலங்கள் இவையே: பெலிஸ்தியர், கெசூரியன் எல்லா பகுதிகள், எகிப்துக்கு எதிரில் உள்ள சீகோரிலிருந்து வடக்கில் எக்ரோன் எல்லை வரை கானானியருடையதாக கருதப்பட்ட காசா, அஸ்தோத்து, அஸ்கலோன், காத்து, எக்ரோன் ஆகிய பகுதிகளின் 5 பெலிஸ்திய மன்னர்கள் மற்றும் அவ்வாயர். தெற்கிலிருந்து கானான் நாடு முழுவதும், சீதோனியருக்கு சொந்தமான மெயாரா அபேக்கு வரையிலும், எமோரியரின் எல்லை வரையிலும் உள்ள பகுதிகள். கபாலியரின் நாடு லெபோனின் முழுவதும், எர்மோன் மலையின் கீழ் கதிரவன் உதிக்கும் பாகால் காதிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை உள்ள பகுதியும், லெபோனிலிருந்து மிஸ்ராமோத்து மையம் வரை உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள், அனைத்து சீரோனியர். இவர்களை இஸ்ரேல் முன்னிலையில் நானே வெளியேற்றுவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீயும் அதை இஸ்ரேலுக்கு உடைமையாக கொடு. இப்போது இந்த நாட்டை 9 குலங்களுக்கும் மனாசாயின் பாதி குலத்திற்கும் உடைமையாக குறித்து கொடு என்றார். யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பகுதியை பங்கிடல். அத்துடன் ரூபன், காத்து மக்களுக்கும் மனாசாயின் பாதி குலத்திற்கும் யோர்தானுக்கு கிழக்கே ஆண்டவரின் ஊழியர் மோசே குறித்து கொடுத்தவாறே உடைமையாக்க பெற்றவை. அர்னோன் பள்ளத்தாக்கு எல்லையில் உள்ள அரோயிலிருந்து பள்ளத்தாக்கு நடுவில் உள்ள நகர் வரையிலும், மெதாபா சமவெளி முழுவதும், தீபோன் வரையிலும், எஸ்போனில் ஆட்சி செய்த எமேரிய மன்னன் சீகோனின் நகரங்கள் அனைத்தும், அம்மோனியரின் எல்லை வரையிலும், கிளையாத்து, கெசூரியர், மார்க்காத்தியரின் எல்லைகள், எர்மோன் மலை முழுவதும், சால்கா வரை, பாசான் முழுவதும், ராபாத்தியரில் எஞ்சியிருந்தவனும், பாசானில் இருந்த அஸ்தரத்தையும் எதிரெதிரே ஆட்சி செய்தவனுமாகிய ஓகின் பகுதி முழுவதும் மோசே அவர்களை தாக்கி கைப்பற்றியிருந்தார். கெசூரியர், மாக்காத்தியரின் நாடுகளையோ இஸ்ரேலர் கைப்பற்றவில்லை. கெசூரியரும் மகாத்தியரும் இந்நாள் வரை இஸ்ரேலரிடையே வாழ்கின்றனர். லேவியர் குலத்திற்கு மட்டும் அவர் உடைமை அளிக்கவில்லை. அவர்களுக்கு கூறியபடி அவர்களது உடைமை இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவருக்கு செலுத்தப்படும் எரிபலியாகும். ரூபனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. ரூபனின் குலத்திற்கு அவர்களின் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன:
அவர்களது எல்லை அர்னோன் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் அரேபியாவிலிருந்து சமவெளியின் நடுவில் உள்ள நகர் வரை மற்றும் மேதபாவில் உள்ள சமவெளி முழுவதும், சமவெளியில் உள்ள எஸ்போனும் அதன் எல்லா நகர்களும், தீபோன், பாமோத்து, பாகால், பெத்பகால் மோகன், யாகாசு, கெதமோத்து, மேமாத்து, கிரியாத்தீம், சிப்மா, கர்சமவெளியில் உள்ள செராத் சாகூர், பெத்பகோர், பிஸ்கா பள்ளத்தாக்கு, பெத்சிமோத்து, அதாவது சமவெளியில் உள்ள எல்லா நகர்களும், எஸ்போனில் ஆண்டு வந்த எமோரிய அரசன் சீகோனின் எல்லா அரசுகளும். மோசே அவனையும் மிதியான், ஏவி, ரக்கீம், சூர், கூர், ரபா ஆகியவற்றின் தலைவர்களையும் அந்நாட்டில் வாழ்ந்த சீகோன் தலைவர்களையும் தாக்கினார். இஸ்ரேல் மக்கள் வாளால் கொன்றவர்களில் நிமித்திகன் பெகோரின் மகன் பிலேயாமும் ஒருவன். ரூபன் மக்களின் எல்லை யோர்தான் நதிக்கரை. அப்பகுதியின் நகர்களும் குடியிருப்புகளும் அவர்கள் குடும்பங்களுக்கேற்ப ரூபன் மக்களின் உடைமையாகியது. காத்துக்கு அளிக்கப்பட்ட பகுதி. காத்தின் குலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. யாசேர் கிளையாதின் எல்லா நகர்கள், ராபாவின் கிழக்கில் அரேரியர் வரை அம்மோனியர் நிலத்தில் பாதி, எஸ்போனிலிருந்து ராமாத்து மிட்சப்ப வரை, பெத்தோனிம் மகானி இவற்றிலிருந்து தெபீரின் எல்லை வரை, பெத்தோராம் பள்ளத்தாக்கில் பேத்நிம்ரா, சுக்கோத்து, சாபோன், எஸ்போனின் மன்னன் சீகோனின் எஞ்சியிருந்த அரசுகள், யோர்தான் எல்லையாக கினரேத்து கடல் முடிவு வரை, யோர்தானுக்கு அப்பால் கிழக்கு வரை உள்ள பகுதிகள். காத்தின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி இப்பகுதி நகர்களும் குடியிருப்புகளும் உடைமையாயின. மனாசாக்கு அளிக்கப்பட்ட பகுதி. மனாசாயின் பாதி குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. அவர்களுடைய எல்லை மகனமிலிருந்து பாசான் முழுவதும், பாசானின் அரசன் ஓகின் அரசு முழுவதும், பாசானில் உள்ள 60 நகர்களும், யாயிரின் குடியிருப்புகள் முழுவதும், கிளையாதில் பாதி, அஸ்தரோத்து எதிரி பாசானில் இருந்த ஓகின் அரசு நகர்கள். இவை மனாசாயின் மகன் மாக்கீருக்கும் மாக்கீரின் பாதி மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களும் அளிக்கப்பட்டன. எரிக்கோவிற்கு கிழக்கே யோர்தானுக்கு அப்பால் மோவாபு சமவெளியில் இருந்தபோது மோசே இப்பகுதிகளை உடைமையாக கொடுத்தார். ஆனால் லேவியர் குலத்திற்கு மோசே உடைமை அளிக்கவில்லை. அவர்களுக்கு அவர் கூறியபடி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே அவர்களின் உடைமை. 14ஆம் அதிகாரம். யோர்தானுக்கு மேற்கே உள்ள பகுதியை பங்கிடல். கானான் நாட்டில் இஸ்ரேலர் பெற்ற உடைமைகள் இவையே. இவற்றை குரு எலயாசார், நூனின் மகன் யோசுவா, குலங்களின் தந்தையர்களின் தலைவர்கள் ஆகியோர் இஸ்ரேல் மக்களுக்கு உடைமையாக அளித்தனர். மோசேயின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி 9 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் திருவுளல் சீட்டு மூலம் உடைமை அளிக்கப்பட்டது. மோசே 2 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் யோர்தானுக்கும் அப்பால் உடைமை அளித்தார். லேவியர்களுக்கு அவர்கள் நடுவில் உடைமை அளிக்கவில்லை. யோசேப்பின் புதல்வர் மனாசே, எப்ராயிம் என்று 2 குலங்களாக இருந்தனர். லேவியருக்கு நிலத்தில் பங்கு தரப்படவில்லை. ஆனால் அவர்கள் தங்குவதற்கு நகர்களும் அவர்களின் கால்நடைகளுக்கும் மற்ற உடைமைகளுக்கும் மேய்ச்சல் நிலங்களும் தரப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேலர் செய்து நிலத்தை பகிர்ந்து கொண்டனர். யூதாவின் மக்கள் கில்காலில் யோசுவாவிடம் வந்தனர். கெனிசியனும் எபூனின் மகனுமான காலேபு அவரிடம், ஆண்டவர் கடவுளின் மனிதரான மோசேயிடம், காதேசு பர்னேயாவில் என்னை பற்றியும் உன்னை பற்றியும் கூறிய வார்த்தை என்ன என்று உனக்கு தெரியும். நான் 40 வயதாக இருக்கும்போது ஆண்டவரின் ஊழியராகிய மோசே என்னை காதேசு பர்னேயாவில் இருந்து நாட்டை உளவாரிய அனுப்பினார். திரும்பி வந்து என் மனதிற்குப்பட்டதை அவருக்கு தெரிவித்தேன். என்னுடன் வந்த என் சகோதரர் மக்களின் இதயத்தை அச்சத்தால் நடுங்க செய்தனர். நான் முற்றிலும் என் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றினேன். மோசே அந்நாளில், நீ என் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றியதால் உன் காலடிப்பட்ட நிலத்தை எல்லாம் உறுதியாகவே உனக்கும் உன் மக்களுக்கும் என்றும் உடைமையாக அளிப்பேன் என்று எனக்கு ஆணையிட்டு கூறினார். இதோ அவர் கூறியது போல 40 ஆண்டுகளாக இதுவரை ஆண்டவர் என்னை உயிருடன் வைத்துள்ளார். இதை ஆண்டவர் மோசேயிடம் கூறிய பொழுது இஸ்ரேலர் பாலை நிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இப்பொழுது இதோ நான் 85 வயதானவன். மோசே என்னை அனுப்பிய நாளன்று வலிமையுடன் இருந்தது போல் மீண்டும் போர் புரிவதற்கும் போவதற்கும் வருவதற்கும் வலிமையுடன் இருக்கின்றேன். ஆண்டவர் அந்நாளில் கூறியது போல் இப்பொழுது எனக்கு இந்த மலைநாட்டை கொடு, ஏனெனில் அங்கே ஆனாக்கியர் இருக்கின்றனர். அவர்கள் அரண் சூழ்ந்த மாநகர்களில் வாழ்கின்றனர் என்று நீ கேள்விப்பட்டிருக்கின்றாய். ஆண்டவர் என்னோடு இருக்கக்கூடும். ஆண்டவர் கூறியபடி அவர்களை துரத்தி அடிப்பேன் என்றான்.
யோசுவா எபூனின் மகன் காலேபுக்கு ஆசி வழங்கி எபிரோனை உடைமையாக அளித்தார். இந்நாள் வரை எபிரோன் கெனிசியனான எபூனின் மகன் காலேபின் உடைமையாக உள்ளது. ஏனெனில் அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினார். முன்னாளில் எபிரோனுக்கு கிரியாத் அர்பா என்ற பெயர் வழங்கியது. அர்பா ஆனாக்கியருள் பெருமை மிக்க மனிதனாவான். நாட்டில் போரின்றி அமைதி நிலவிற்று. 15ஆம் அதிகாரம். யூதாவுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. யூதா மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த நிலப்பகுதி தெற்கே ஏதோம் வரையிலும் அதன் தென்கோடி எல்லை சீன் பாலைநிலம் வரையிலும் அமைந்திருந்தது. அவர்களது தென் எல்லை சாக்கடலின் தென்முன் வளைவிருந்தது. தெற்கு நோக்கி அக்கிரம மேட்டை தாண்டி சீன் பாலை நிலத்தை கடந்து தெற்கே காதேசு பர்னேயாவை நோக்கி மேலே ஏறுகிறது. எஸ்ரோனை கடந்து அத்தார் வரை ஏறி காக்காவை நோக்கி திரும்புகிறது. அட்சமோனை கடந்து எகிப்தின் நதியை தொட்டு கடலுடன் முடிவடைகிறது. இதுவே உங்கள் தென் எல்லை. கிழக்கு எல்லை யோர்தானின் முகத்து வாரம் வரை உள்ள சாக்கடல். வட எல்லை யோர்தானின் முகத்து வாரத்திலிருந்து தொடங்கி பெத்தோஹிலா வரை மேலேறி வடக்கே பெத்தாராபா வரை செல்கிறது. இவ்வெல்லை தொடர்ந்து ரூபனின் மகன் போகனின் கல்வரை செல்கிறது. இவ்வெல்லை ஆக்கோர் பள்ளத்தாக்கிலிருந்து தெபீர் வரை சென்று பள்ளத்தாக்கிற்கு தெற்கே அதுமம் மேட்டுக்கு எதிரே உள்ள கில்காலுக்கு பக்கமாக வடக்கே ஓடி ஏன்செமெசு நீர்நிலைகளை தொட்டு ஏன்றகுல் வரை செல்கிறது. மேலும் இவ்வெல்லை இன்னோம் மகன் பள்ளத்தாக்கின் வட எல்லை ஆகிய இன்னோம் பள்ளத்தாக்கின் வழியே சென்று எபூசியரின் தென் அரணாகிய எருசலேம் வழியாக மேற்கே ராபியும் பள்ளத்தாக்கின் வட எல்லை ஆகிய இன்னும் பள்ளத்தாக்கின் எதிரே உள்ள மலை உச்சி வரை செல்கிறது. மேலும் வெள்ளை மலை உச்சியிலிருந்து நெப்தோகா நீரூற்று வரை எப்ரோன் மலை நகர்களுக்கு வெளியே செல்கிறது. பிறகு இவ்வெல்லை பாலாவுக்கு அதாவது கிரியத்தி ஏரிமுக்கு செல்கிறது. மேலும் இவ்வெல்லை பாலாவின் மேற்கே சேயர் மலையை நோக்கி சுற்றுகிறது. ஏயாரி மலையின் வடக்கு சரிவான கெசலோன் பக்கம் செல்கிறது. பெத்சேமில் இறங்கி திம்னா பக்கம் செல்கிறது. பிறகு இவ்வெல்லை எக்குரோனின் வடக்கில் உள்ள மலைச்சரிவில் சென்று சிக்ரோனை சுற்றுகிறது. பிறகு பாலா மலையை கடந்து யாபோனுக்கு சென்று கடலில் முடிவடைகிறது. மேற்கு எல்லை பெருங்கடல். இவையே யூத மக்களின் குடும்பங்களை சுற்றி அமைந்த எல்லைகள். காலேபு எப்ரோனை கைப்பற்றல். யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி எபூனின் மகன் காலேபுக்கு யோசுவா யூதாவின் நடுவில் எப்ரோன் என்ற கிரியத்து அர்பா நிலப்பகுதியை அளித்தார். அர்பா என்பவன் ஆனாக்கின் தந்தை. சேசாய், அகிமான், தல்மா என்ற ஆனாக்கின் 3 புதல்வர்களை காலேபு அங்கிருந்து துரத்திவிட்டார். அங்கிருந்து அவர் தெபீர் வாழ் மக்களுக்கு எதிராக சென்றார். கிரியத் சேபர் என்பது தெபூரின் முன்னாளைய பெயர். கிரியத்து செபேரை தாக்கி அதை கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக கொடுப்பேன் என்று காலேபு அறிவித்தார். காலேபின் சகோதரர் கெனாசின் மகன் ஓத்னியேல் அதை கைப்பற்றினார். காலேபு தம் மக்கள் அக்சாவை அவருக்கு மனைவியாக கொடுத்தான். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதை மேலிருந்து இறங்கிய பொழுது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அவள், எனக்கு ஒரு அன்பளிப்பு தர வேண்டும். நீர் எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்துள்ளீர். இப்பொழுது எனக்கு நீரூற்றுகளை தாரும் என்றாள். அவள் அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார். யூதாவின் நகர்கள். இது யூதாவின் மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களின் உரிமை சொத்து. தென்கோடியில் ஏதோம் எல்லையில் யூதா குலத்திற்கு சொந்தமான நகர்கள் பின்வருமாறு: கப்சாவேல், ஏதேர், யாகூர், கீனா, தீமோனா, அதாதா, கெதேசு, ஆட்சோர், இத்தானான், சீபு, தெலேம், பேலோத்து, ஆட்சோர், அதாத்தா, கெரியோத்து, எட்சரோன் என்னும் ஆட்சோர், அமாம், சேமா, மோலதா, ஆட்சோர், கத்தா, எஸ்மோன், பெத்பலேத்து, அச்சூர்வால், பெயர்செபா, பிஸ்யோத்தியா, பாலா, ஈயும், எட்சேம், எல்தோலாது, கெசில், ஓர்மா, சிக்லாகு, மத்மன்னா, சன்சன்னா, லபவந்தர், சில்கிம், ஐயின், ரிமோன் ஆகியவை அனைத்தும் 21 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. தாழ்வான நிலப்பகுதியில் எசுத்தாவோல், சோரா, அஸ்னா, சானாகுவாகு, ஏன்கனீன், தப்புவாகு, ஏனாம், யார்முத்து, அதுல்லாம், சோக்கோ, அசேக்கா, சாராயும், அதீத்தாயும், கெதேரா, கெதோராய்த்தீம் ஆகியவை 14 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க.
செனான், அதாசா, மிக்தல், காத்து, திலையான், மிஸ்பே, யோக்தாவெல், லகீஸ், பெட்சகாது, எக்லோன், கபேன், லக்மாசு, கித்லிசு, கெதரேத்து, பெத்தாகோன், நாமா, மக்கேத் ஆகிய இவை 16 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. லிப்னா, எத்தேர், ஆசான், இப்தா, அஸ்னா, நெட்சிபு, கெய்லா, அக்சீபு, மராசா ஆகிய இவை 9 நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் என்க. எக்ரோன் அதன் நகர்களும் சிற்றூர்களும், எக்ரோனிலிருந்து கடல் வரை அஸ்தோது அருகிலுள்ள அனைத்து நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும், அஸ்தோது அதன் நகர்களும் சிற்றூர்களும், எகிப்தின் ஆறு வரை பரவியுள்ள காசாவும் அதன் நகர்களும் சிற்றூர்களும், பெருங்கடல் அதன் எல்லை, மலைப்பகுதியில் உள்ள சாமீர், யாத்தீர், சோக்கோ, தன்னா, தெபீரன், கிரியத்து சன்னா, அனாபு, எஸ்தோமா, ஆனிம், கொசென், கோலோன், கீலோ ஆகிய இவை 11 நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் என்க. அராபு, தூமா, யசான், யானீம், பெத்தப்புவாகு, அப்போக்கா, உமட்டா, எப்ரோன், கிரியத்து அர்பா, சியோர் ஆகிய இவை 9 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. மாவோன், கர்மேல், சீபு, யுட்டா, இஸ்ரேல், யோக்தாம், சானவாகு, காயின், கிபயா, திம்னா ஆகிய இவை 10 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கல்குல், பெட்சூர், கெதோர், மாராத்து, பெத்தானோத்து, எல்டத்தோன் ஆகிய இவை 6 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கிரியத்து ஏரிம் என்ற கிரியத்து, பாகால், ரபா ஆகிய இவை 2 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. பாலைநில பகுதியில் பெத்தாராமா, மிதின், செகாக்கா, நிப்சான், ஈர்மலாக்கு, ஏன்கேதி ஆகிய இவை 6 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை யூத மக்கள் வெளியேற்ற இயலவில்லை. எபூசியர் யூத மக்களுடன் இன்றும் வாழ்கின்றனர். ஆமென். God bless you.